பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தில் செத்த ஈக்கள் விழுந்துவிட்டால் அந்த முழு பரிமள தைலமும் கெட்டு போய்விடும், நாறி கெட்டு போய்விடும். அதை போலவே சொற்ப மதியினம் ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை அந்த மதியினமும் அப்படியே வாழ்க்கையை நாறி கெட்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்திலே இறை வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற சின்ன சின்ன சொற்ப மதியினமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலுமாக நாறி கெட்டு போக பண்ணிவிடும் என்பதை நாம் கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏசா யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த ஏசா என்ன செஞ்சான்? தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஒரு அற்பமான அந்த ஆகாரத்துக்காக, அந்த கூழுக்காக, ஒரு நேரம் பசிக்கான அந்த ஆகாரத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினபடினால் அவனுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஆஸ்வதிக்கப்பட முடியாமல் போனது. ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த சொற்ப மதீனமான அந்த காரியத்தை இந்த ஏசா செய்தபடினால் பின்னாடி பார்த்திங்கன்னா அவன் அழுதும் மன்றாடியும் அவனால் ஆஸ்வதிக்கப்படவே முடியவில்லை. இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்கள், அது தவறான காரியங்களாக இருக்கலாம், அதை நம்ம பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கையின் முழு பகுதியையும் நாறி கெட்டு போக பண்ணிவிடும் என்பதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன். எனவே நம்ம சில நேரங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் சின்ன சின்ன பொய் சொல்லி விடுகிறோம். ஒரு சின்ன பொய் தானே என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அது ஒரு நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை நாறி கெட்டு போக பண்ணிவிடும். எனவே சிறு பொய் தானே என்று சொல்லி நம்ம அதை அப்படி விட்டு விடாமல் அதை முற்றிலுமாய் தவிர்த்து விட்டு உண்மையாய் இருக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அதுபோல் மோசேயை பாருங்கள். அந்த மோசே லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு தேவனுடைய மனிதன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் கண்மலையை பார்த்து பேசு என்று சொன்ன உடனே இந்த மோசே ஜனங்கள் மேலுள்ள அந்த கோபத்தினால கண்மலையை ஓங்கி அடித்து விட்டார். ஒரு சின்ன விஷயந்தான், அது பெரிய ஒரு இஷ்யூவாகவோ ஒரு பெரிய பாவமாகவோ கருதப்படலை. ஆனால் அந்த சின்ன விஷயம் தேவனுடைய பார்வையில் வாழ்க்கையில் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் அதுவே தடை செய்து விட்டது. ஆமேன். எனவே சிறிய காரியங்கள் தானே, சின்ன தவறு தானே என்று சொல்லி நாம் அதை கண்டு கொள்ளாமல் இருந்தால் அது ஒரு நாட்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முற்றிலும் கவிழ்த்து போட்டுவிடும். எனவே நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஞானமாக செயல்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன். சின்ன சின்ன காரியங்கள் தானே, சின்ன தவறு தானே, சின்ன பொய் தானே என்று விட்டுவிடாமல் அதை முற்றிலும் தவிர்த்து கொள்வதற்கு தேவன் நமக்கு நல்ல ஞானத்தை தருவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் ஞானமாக, நாம் கவனமாக இருக்க தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். சின்ன விஷயங்கள் என்று சொல்லி அதை விட்டுவிடாமல் அதை முற்றிலுமாய் தவிர்த்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வாசமுள்ள, ஒரு வாசனை உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தர வேண்டும். எனவே நம் ஞானத்தோடு கூட, நம் புத்தியோடு கூட நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செயல்படுவோம். சின்ன பாவங்கள் தானே என்று சொல்லி அதை விட்டுவிடாமல் அதை முற்றிலும் தவிர்க்க நமக்கு தேவன் கிருபை தருவாராக. அதுபோல் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இருப்பு ஆயுதம் வழங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமற் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். ஒரு இரும்பு ஆயுதத்தை, ஒரு கத்தியை அது கூர்மையை வெட்ட வேண்டுமானால் அது நல்ல தீட்டப்படணும். அதே போல் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக அது நம் ஞானத்தை பிரயோகித்து ஞானத்தோடு கூட அந்த காரியத்தை செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும் என்று சொல்லி பிரசங்கி புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஒரு கத்தி ஷார்ப் பண்ணப்படுகிறதோ அதே போல் ஒரு காரியத்தை செய்வதற்கு ஞானத்தை பயன்படுத்தி
பல முறை யோசித்து நிதானித்து ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட நாம் செய்யும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் முடியும். ஆமென். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் முடிந்தது போல நம்முடைய காரியம் ஜெயமாய் முடிய வேண்டுமானால் நாம் ஞானத்தோடு கூட எப்படி கத்தியை தீட்டுகிறோமோ அதே போல் ஞானத்தோடு கூட நாம் ஒவ்வொரு காரியம் செய்யும்போது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கர்த்தர் தருவாராக. எனவே இந்த காலை வேளை 2 காரியம். ஒன்று, சின்ன தவறு தானே, சின்ன பாவம் தானே என்று விட்டு விடாமல் அதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தர வேண்டும். 2வது, கத்தியை தீட்டுவது போல நம்முடைய புத்தியை தீட்ட வேண்டும், ஞானத்தை தீட்ட வேண்டும். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வெற்றிகரமாய் முடிக்க பண்ணும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவரை ஒரு காரியத்தை செய்யும்போது ஞானத்தோடு செய்ய, அது மட்டும் இல்லாமல் சின்ன சொற்ப மதியினம் பரிமள தைலத்தை அந்த நாரி கெட்டு போக பண்ணது போல, செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணது போல சொற்ப மதியினமும் ஆண்டவரே கனமுள்ள மனுஷனை வீழ்த்தி விடும் என்று வாசித்தோம் ஆண்டவரே. எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புத்தியாக இருக்க, ஞானமாக இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆஸ்வதிங்க. நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.